ஹாய் இன்னைக்கு ப்ரோ நீங்கள் என் ஃப்ரேமுக்குள்ளே இருக்கீங்க. ஸோ ஸோ இல்லை கொஞ்சம் தள்ளி போனீங்கன்னா நான் வீடியோ எடுக்க கன்வீனியண்ட்டாக இருக்கும். Sigma, Sigma boy, Sigma boy, Sigma boy. ஐயோ அவன் தொட்டியாச்சு. இப்படிதான் நிறைய பேர் பிஹேவ் பண்ணிக்கிட்டு கேட்டால் தானே வந்து நான்சலண்ட்டாக இருக்கேன் அப்படிங்கிறாங்க. நான்சலண்ட்னா என்னன்னு கேட்டால் சலாண்டோட ஆப்போசிட்டு அப்படிம்பீங்க. பட் யூ ஆர் ராங், யூ ஆர் ராங், யூ ஆர் டோட்டலி ராங். இட் இஸ் டே 10 ஆஃப் எக்ஸ்பிளைனிங் எக்ஸென்ட்ரிக் கான்செப்ட்ஸ். சலாண்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இங்கிலீஷ் வொக்காபுலரியே இல்லை, கடல்லே இல்லையா. சரி சலாண்ட் தான் இப்படி இருக்குன்னு பார்த்தா நான் சலாண்ட் இங்கிலீஷ் வேர்டு இல்லையா. ஃப்ரெண்ட்ஸில் இருக்க நாஷர்வா இந்த வார்த்தைக்கும் நான் சொல்றதுக்கு சம்மந்தம் இல்லாத மாதிரி இருக்கும். பட் ஃப்ரெண்ட்ஸ் அதான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க. நாஷர்வா அப்படிங்கிற வார்த்தையிலேருந்து டிரைவ் பண்ணி எடுத்தது தான் இந்த நான் சலாண்ட். இது தெரியாமல் நிறைய பேர் வந்து சலாண்டோட ஆப்போசிட் தான் நான் சலாண்ட் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படி நினைச்சிருந்தா மட்டும் பரவாயில்ல, சென்டென்ஸ்ல கூட யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் I will give you some of the alternatives for the word chalan from the formal English. Notes எடுத்துக்க. Attentive, concerned, solicitous. What bro? It's very wrong bro. Spelling வேணுமா? வேற கூட்டு போங்கடா. Spelling கமெண்ட் பண்ணு, DM பண்ணு. And next time இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் வந்து நான் ரொம்ப nonchalant ஆன ஆள் அப்படின்னு சொல்லி சொன்னா just go straight to them and tell that I am solicitous. அவன் இன்னும் திருந்தல மாமா. வீடியோ முடிஞ்சு.